நீங்க அதனால சொல்றீங்க இந்த கடைக்கு போனோம் குறைஞ்ச விலைக்கு கிடைச்சது என்று சொல்லி இதைத்தான் நாங்களும் செய்கிறோம். இயேசு எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார், இயேசு எங்கள் வாழ்க்கையில விடுதலை கொடுத்தார். அதை 4 பேருக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அற்புதத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறதும் விரும்பாகிறதும் அவங்களுடைய இஷ்டம். ஆனால் நாங்கள் பெற்ற அற்புதத்தை, நாங்கள் பெற்ற விடுதலையை மற்றவர்களுக்கு சொல்லுகிற நோக்கமே அவர்களும் அற்புதத்தை பெற வேண்டும், அவர்களும் விடுதலை பெற வேண்டும், அவர்களும் சுகம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி என்னங்க வாழ்க்கையிலே அற்புதம் செய்தார் என்று நீங்க கேட்கலாம். அருமையானவர்களே, இதே பக்கத்துல ஒரு தம்பி இருக்கிறாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிடையாது. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது இந்த தம்பி பிறந்த உடனே அவங்க தூக்கி ரோட்ல அனாதையா போட்டுட்டு போயிட்டாங்க. இவரை எடுத்து வளர்த்தவங்க இவரை கொஞ்சம் ரொம்ப நாள் வளர்க்கல, ஒரு அனாதை ஹாஸ்டல்ல சேர்த்துட்டாங்க. அப்படி பெற்றோரால் தூக்கி எறியப்பட்ட இந்த தம்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் பெற்ற அற்புதத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுவார். பாருங்க, அப்பா அம்மா இருந்து கூட ஒரு பிள்ளையை சரியா வளர்க்க முடியாத உலகம் இது. ஆனா பெற்ற தாய் தகப்பனை இவர் பார்த்ததே கிடையாது. அவங்க கருப்பா சிகப்பான்னு இவருக்கு தெரியாது. சமீபத்துல கேட்டாரு, அவங்க வளர்த்தவங்களான போய் கேட்டிருக்கிறாரு, எங்க அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க எனக்கு சொல்லுவீங்களான்னு கேட்கும் போது அவங்க சொன்ன ஒரு அடையாளம், உங்க அம்மாவுக்கு ஒரு கை சின்னதா இருக்கும். இதுதான் இவருக்கு தெரியும். அவங்க யாரு, இவங்க பூர்வீகம் என்ன, இவங்க எங்க இருந்தாங்க, அப்பா அம்மா எதுவுமே தெரியாது. ரோட்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. இவரை ஒரு அனாதை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. நடுவில் இவர் துன்மார்க்கனாய் மாறி அநேக பாவத்தில் ஈடுபட்டு அந்த அளவுக்கு இவருடைய வாழ்க்கை மாறி இருந்தது. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார், இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை 4 பேருக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினபடியினால்தான் இங்க வந்து சொல்லுகிறார். அந்த அற்புதத்தை நீங்களும் பெற வேண்டும், உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அதற்காகத்தான் அறிவிக்கிறோம். இவர் சொல்லுகிறத நீங்களே கேளுங்க.